சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வீட்டின் உரிமையாளர் லீஸுக்காக முதலீடு செய்த பணத்தை வழங்காமல் தகராறு செய்து வருவதாக காவல் நிலையத்தில் பெண் புகார் அளித்துள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தட்டான்குளம் தெருவில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. இந்த வீட்டில் சதீஷ்குமார், இவரது மனைவி ஷாலினி ஆகியோர் தங்களது 8 மாத ஆண் குழந்தையுடன் லீஸுக்கு குடியிருந்து வந்துள்ளனர். லீஸு காலம் முடிவடைந்த நிலையில் வீட்டை காலி செய்வதாக ஷாலினி தெரிவித்துள்ளார். இதற்கு வீட்டின் உரிமையாளர் சரியாக பதிலளிக்காமலும் பணம் வழங்காமலும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் ஷாலினி புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் தாங்கள் குடியிருக்கும் வீட்டில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட இணைப்புகளை செல்வராஜ் துண்டித்துள்ளதாக ஷாலினி குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் 2018 வந்தோம். அந்த வீட்டுக்கு 4,50,000 லீஸ்க்கு வந்தோம். 2021 வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டாங்க. 18 முடியறதுக்குள்ளே எங்கிட்ட 2,700 இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. வீடு காலி பண்ணுறோன்னு சொல்லி கேட்டேன். 2021 அக்ரிமெண்ட் போச்சு. இல்லை, வேற பார்த்து நீங்கள் கூப்பிட்டு வந்து விடுங்க 6 லட்ச ரூபாய்க்கு எங்களுக்கு, அப்போதான் நீங்கள் வெளியே போக முடியும்னு சொன்னாங்க. காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் அது உள்ளதாக இருக்கோம். வெளியே காலி பண்ணணும். இப்போ கேட்டது 10,500 வாடகை கேட்குறாங்க எங்களுக்கு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே இருக்க முடியும். வெளியே போட்டால் காசு இல்லாமல் நீங்கள் வெளியே போகணும். கரண்ட்டு, தண்ணி, டைலிஸ் 3 கட் பண்ணி வச்சுருவாங்க. 2-3 நாளாக எங்களுக்கு குழந்தை இருக்குது. கரண்ட் இன்னும் போடல. நாங்கள் ஸ்டேஷனில் சொன்னோம். அவங்க ஸ்டேஷனில் சொல்லி யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவசரம். கை குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் பணத்தை மீட்டு கொடுத்தாலே போதும். நாங்கள் வெளியே போயிடுவோம். எப்படியாச்சும் அவர்கிட்ட தப்பிச்சு போனால் போதும் எங்களுக்கு.